கூடியிருக்கும் நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கும் முடக்குச்சுவல் பொதுமக்களுக்கும் முதற்கண் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் சின்னம் என்ன உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா எங்களுக்கே தெரியாது. சின்னத்தை வந்து முடக்கிட்டாரு. ஆல்மோஸ்ட் அண்ணாமலைய தனியாக வந்து சின்னத்துக்கு முடக்கிட்டாரு. அண்ணாமலைக்கு மோடி கொடுத்த வேலை வந்து கல்யாணத்தை நிறுத்த வேண்டும் என்பது. அண்ணாமலை யோசிச்சு பண்ண வேலை சீப் எடுத்து ஒழிச்சு வச்சது. சின்னத்தை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டா சீமா வந்து நாம் தமிழ்நாட்டில் வளராதுன்னு நினைச்சுட்டு சின்னத்தை அண்ணாமலை ஒழிச்சு வச்சுட்டாரு. இப்படி அந்த காலமா சின்னம் 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 சின்னம்னு நம்பி சின்னத்தை நம்பிதான் திமுக இருக்கு, சின்னத்தை நம்பிதான் அதிமுக இருக்கு, பாஜக எல்லாமே சின்னத்தை நம்பிதான் இருக்கு. சின்னத்தை எந்த அளவுக்கு நம்பி இருக்காங்கன்னா ஜெயலலிதா ஒரு சமாதி கட்டினா அதை கொண்டு போய் ரெட்டையில வச்சுட்டாங்க அரசாங்க பணத்துல. அரசாங்க பணத்துல எப்போதும் அதிமுக கட்சி சின்னத்தை கொண்டு எப்படி கேட்டா ஒரு ரெட்டலை இல்ல, 2 ரெட்டை கூட ரெட்டாண்டாங்க. தெருவுக்கு எல்லாமே பார்த்தா ரெட்டலை மாதிரியே தெரியும். எல்லாமே இந்த ரெட்டலை நம்பிதான் அதிமுக. ரெட்டலை இல்லைன்னா அதிமுக சுத்தமா முடிஞ்சது. அதுக்காகத்தான் கோயில போய் அவ்வளவு தூரம் போராடி ரெட்டலை செஞ்சுனாங்க. எந்த அளவுக்கு இப்ப அதிமுக சின்னத்துக்கு போயிருக்காங்க, எல்லா கட்சியும் சின்னத்துக்கு போயிருக்குன்னா நம்ம தீரம் சின்னமலை, நம்ம பாட்டன் வெள்ளக்காரனை இருந்து சண்டை போட்டு நம்ம வீர பாட்டன் சின்னமலைக்கு மாவை போடலாம்னு நம்ம சின்னமலை நேரத்துக்கு போனா போனா 12 பேருக்கு சிலை பக்கத்துல போய் மாலை போட்டு எங்க தாத்தாவோட ஆசையா பார்த்தா நலப்பாய்க்கு வீர கடலை பண்ணி வச்சிருக்கான். ஏன்னா எங்க தாத்தா இல்ல அதிமுக யோசனை பண்றது மாத்திரம் அந்த தீரம் சின்னமலை மக்கள் இப்படி சொல்ற போய் பாருங்க. 12 சிலையில தலைப்பாய்க்கு கீழே ரெட்டலை படிச்சு வச்சிருக்கான். யாரு காசு, யாரோட கட்சி சின்னத்தை கூட்டி யாரோட நெத்திக்கீழ படிச்சு வச்சிருக்க தாத்தா சின்ன சொல்லி போனாச்சு. யார் ரெட்டலை கூட்டி சுத்தறது இல்ல அதிமுக யோசனை மாப்பிள்ளை ரெட்டலை சின்னத்தை கூட்டிருப்பாங்க. அந்த மாதிரி மாப்பிள்ளை யாருக்கு சொல்லுங்க. எங்க தாத்தாவோட நெத்தியில ரெட்டலையை படிச்சு வச்சிருக்க. இதை வந்து எந்த பொண்ணு கட்சிங்கிறதுக்காக இவங்களுக்கு என்ன மக்கள் கேட்பாங்க. நாம் தமிழ் நாங்க கேட்போம். ஆட்சியில் எழுதுனா ரெட்டலை மட்டும் 2 லேட்டர் செஞ்சுட்டு எடப்பாடி வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவோம். ஐயா உண்டாடுங்கள் உங்கள் ரெட்டலை சின்னத்தை ஒட்டியில் போட்டு பத்திரமாக மாற்றுவீர்கள். எங்கள் தாத்தன் ஒட்டியில் தாத்தவன் ஒட்டி வந்து நீங்க ஒட்டானா அப்படின்னு அனுப்பிச்சு. நாம் தமிழர் இந்த வேலையை வந்து சிறப்பா பண்ணுவாங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா எங்கள் மருத்துவர் ஐயா கார்மேகன் ஒரு மருத்துவர் சொன்னதுதான். மருத்துவர்கள் எல்லாமே ஒரே குரல் தாங்க. நோய் நாடி நோய் முதல் நாடி அழுதலுக்கு வாய்நாடி வாய்ப்பற்றவர். ஐயா வந்து மருத்துவமனை உட்காந்துருக்காங்க. நோயாளிகள் வராங்க. நீங்க வேலையை வச்சுக்கணும். ஐயா பாப்பாங்க. என்னது வாழ்க்கையில சின்ன கட்டிமா இருக்கு. எத்தனை மாசமா இருக்கு? 6 மாசமா இருக்கு. 6 மாசமா இருக்கு. அப்படி 7 வருஷம் நோய் இருக்கு. யாரு கழிப்பு போடுவாங்க? அந்த மாதிரி என்னது கூட்டுநோய், கை சொறி சடங்கு, தோல் நோய், குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. சுவாச பிரச்சனை. மருத்துவர் பாக்குறாரு, நோய் நாடுறாரு. இத்தனை பிரச்சனை வருது. நோய் முதல் நாடி அப்ப என்ன இருக்கும்? நோய்க்கு என்ன காரணம்னு பாக்குறாரு. சாயக்கழிவு தண்ணி, அந்த தண்ணி வயலுக்கு போகுது, மஞ்சளுக்கு பாயுது, நெல்லுக்கு பாயுது, அதை எடுத்து சாப்பிடுறாங்க. அது நோய் வருது. அப்ப நோய் முதல் நாடுறாரு. இந்த சாயக்கழிவு பிரச்சனை தான் இது காரணம். அது தண்ணிக்கும் வாய் நாடி எப்படி பண்ணிக்கலாம்? சாயப்பட்ட தண்ணி நிறுத்தணும். எப்படி நிறுத்த முடியும்? அரசு அதிகாரிகள் நிறுத்த போறாங்களா? அமைச்சர் நிறுத்த போறாங்களா? யாரும் நிறுத்த மாட்டாங்க. ஐயாவே அதிகாரத்தை கைப்பற்றி நாங்களே சாயக்கழிவு பற்றையை இழுத்து மூடி உங்களை வந்து அந்த நோய் வந்து ஐயா காப்பாற்றுவார். அதுக்காக ஐயா வந்திருக்காரு. சாயப்பட்ட கழிவை எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? சாயப்பட்டைக்கு போனோம்னா அங்க உடனே கழிவு வெளியே வராது. சாயப்பட்டைக்கு பின்னாடி ஒரு வயல் இருக்கும். வயலுக்கு அடியில பைப்பை போட்டுட்டு நேர போய் கால்நடை வழியில பைப்பு போட்டு அப்படி வச்சிருக்கோம். தண்ணி எங்கிருந்து வருதே தெரியாது. ஆனா சாயக்கழிவு கால்நடை வந்துட்டே இருக்கும். எங்க ஐயாவுக்கு உடம்புல ஒரு அட்டை நரம்பு தெரியற மாதிரி அந்த குழாய் எங்க வருதுன்னு தெரியும். குடும்ப கட்டுப்பாடு டக்கு கட்டுப்படுறோம் இல்லையா? அது மாதிரி பைப் வந்து டக்கு நோண்டி விட்டுருவோம். அந்த மாதிரி சாயப்பட்ட முதலாளிகளே சரியாக ஐயா ஆட்சி ஐயா வாழ்க்கைக்குள்ள சரியா சுத்தி வழியை வந்து பாத்துருங்க. அப்புறம் சில பேர் சொல்றாங்க, ஐயா சாயப்பட்டெல்லாம் மூடிட்டா சாயப்பட்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவாங்க. ஒன்றும் பாதிக்கப்பட மாட்டாங்க. இப்ப எப்படி மாசு கட்டுப்பாட்டு துறை வந்து எப்படி ஆய்வு நடத்துறாங்க? மாசு கட்டுப்பாடு ஒண்ணு செய்வாங்க. 7ஆம் தேதி வந்துடும் எல்லாம் ஈட்டி உள்ள ஓட வச்சுங்க. 7ஆம் தேதி 7:30 மணிக்கு வந்துருவாங்க. அதிகாரிகள் எல்லாம் போவாங்க, அமைச்சர் எம்எல்ஏ எல்லாம் போவாங்க. ஐயா பாருங்க சிறப்பா செயல்படுது, சிறப்பா செயல்படுது, சிறப்பா செயல்படுது, சிறப்பா செயல்படுது, எல்லாமே சிறப்பா செயல்படலாம். அதிகாரி அமைச்சர் போயிடுவாங்க. அது சாயப்பட்ட காசு வாங்கிட்டு திருப்பி பற்றாங்க இருக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா அதே மாசு கட்டுப்பாடு அதிகாரியை கூட்டிட்டு போவோம்.
அதெல்லாம் சிறப்பா செயல்படுது. தம்பி 10,000 சம்பளம் வேலைக்கு போட்டு இங்கேயே உட்காந்துக்க. இவன் வந்து ஒன்னா அதிக திறந்துடுவான், இல்லாட்டி போர்வெல் போட்டு உள்ளே இறக்கிடுவான். அங்கேயே உட்காந்து 10,000 சம்பளம். இவன் வேலை வந்து இந்த சாயப்பட்டுல என்னைக்கு வந்து சாயப்பையை வந்து எங்கடா பாத்துக்கோ. 2 பேரும் அங்கேயே வேலைக்கு போடுறோம். சுத்தி மாத்தி 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 வேலைக்கு போட்டுருவான். ஒரு IAS அதிகாரிகள் 1 லட்ச ரூபாய் சம்பளத்தை கொடுத்து அவன் உட்கார வச்சு அவன் நியாயப்பட்ட சம்பளம் லட்சத்தை வாங்கிட்டு திறந்து விடுற 4 பேர் 10,000 40,000 சம்பளத்துக்கு அங்கேயே உட்கார வச்சு சாயப்பட்டு திறக்கலாம் பாத்துக்கோ. 1 மாசம் என்ன பண்ணுவான் ஓனரு சாயப்பட்டு முடிச்சு கிளம்பிடுவான். அந்த 4 பேரும் சொல்லி பக்கத்து சாயப்பட்டு வேலைக்கு போட்டா அந்த பக்கம் மேலே இருந்தான். ஐயா சாயப்பட்டு போனா துணியை ஏறிங்க. ஐயா துணியை ஏறும், நம்மளுக்கு ஏறாது. அமெரிக்காரன் ஏறுங்க. அமெரிக்காக்கான கடன் சட்டி போடுறதுக்கு நான் போடுங்க தடுத்து நிறுத்தலாம். நாம் தமிழர் கட்சி இந்த வேலையை செய்யும். அதாவது நாங்கள் இந்த பகுதி மக்களுக்கு ஊட்டி போடுறோம். நாம் தமிழர் கட்சி சாயப்பட்ட கையை தடுத்து நிறுத்தும். ஐயா அந்த வேலையை முன்னிட்டு செய்வார். இப்ப பாத்தீங்கன்னா 2 கட்சி நீங்க என்ன பண்றீங்க, ஒருத்தர் இருக்காரு திமுக காசு வாங்கினேன், அதிமுக காசு வாங்கினேன், ஆனா நான் யாருக்கு ஓட்டு போட வேண்டியோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். சரி சிறப்பு, யாருக்கு ஓட்டு போடுறீங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். இப்போ ஒரு கிராமத்துல எல்லாம் ரொம்ப கொடுமை பண்ண என்ன பண்ணுவாங்க, உட்கார வச்சு சாணிப்பாலை கரைச்சி ஊற்றி கரும்புடி செம்புலாம் குத்தி கல்வாள் வச்சு அனுப்பி விடுறாங்க. அதான் இருக்கிறதே பயங்கர கொடுமை, சாணிப்பாலை ஊற்றிக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளி, நான் எந்த கட்சிக்கெல்லாம் காசு வாங்குவேன், யாரு ஓட்டு போடுறாங்கன்னா அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா என்ன கட்சிக்குன்னா திமுக அதிமுக 2 கட்சியில எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஐயா வீட்டுல ஐயா உட்கார வச்சு சாணி பாலுக்கு பதிலா சாயப்பாலை ஊட்டி விட்டுறாங்க. நீ குடிக்கிற நிலத்தரமின் சாயம், நீ காய்கறி சாயம், நீ சாப்பிட அணில் சாயம், கரும்பு சாயம், மஞ்சள் சாயம், எல்லாத்தையும் சாயம். சாணிப்பாலை உட்கார வச்சு ஊட்டுறதுல ஒரு வீட்டுக்குள்ளே குழந்தைகள் ஊட்டிட்டு போறான். அதனால இந்த சாயப்பட்டை கைகளுக்கும் இந்த சாயத்துக்கும் ஒரே தீர்வு நாம் தமிழர் கட்சியும் ஐயா ராமநாதன் ஐயா தான். அவருக்கு வந்து வாட்ஸ்அப் இப்ப இந்த 2 கட்சிகளுக்கு என்ன வேறுபாடுன்னு பாத்தீங்கன்னா, அதே ஊழல் அதே லஞ்சம். கிறிஸ்டின் நிறுவனத்தை ஊழல் நடத்துன்னு ஐயா ஸ்டாலின், கிறிஸ்டின் ஊழல் நடத்துது. குழந்தைங்க போடுற சத்துணவுல நான் போட்டு பாருங்க காலை உணவு திட்டம் என்ன பண்றாங்க, ஐயா ஸ்டாலின் என்ன பண்றாரு, எடப்பாடி ஆட்சி கிறிஸ்டின் நிறுவனத்தில் ஊழல் நடக்குது, காசை வாங்கிட்டு குழந்தைங்களுக்கு தரம் கூட இந்த உணவை சப்ளை பண்றாங்க அப்படின்னு ஐயா வந்து ஸ்டாலின் வந்து எழுப்பினாரு. ஆட்சிக்கு வந்தவன் அதே கிறிஸ்டின் நிறுவனத்துல லஞ்சம் வாங்கிட்டு ஐயா தடை விட்டுறாரு. அதே கிறிஸ்டின் நிறுவனம் இந்திய உணவு சாப்பிடு. அப்ப அதே ஊழல் அதே லஞ்சம். பாம்பூர் விமான நிலையம் அதிமுக போடுது, ஸ்டாலின் போனாரு வேண்டாம் அப்படின்னு. ஆட்சி பண்றது திருப்பி ஸ்டாலின் போட்டு விடுறாரு. 8 வழிச்சாலை. இதுபோல எந்த திட்டமா இருந்தாலும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. இந்த பாருங்க, இந்த பக்கத்துல இப்ப நலத்திட்ட உதவி கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன நலத்திட்ட உதவிகள்? 5 கிலோ அரிசி, ஒரு விவசாயிகள் தட்டு. 5 கிலோ அரிசியும் விவசாயிகள் தட்டை இருக்கிறது என்ன நலம்? சாயக்கடை நிறுத்தினா அது மக்களுக்கு நலம். 5 கிலோ அரிசியும் விவசாய தட்டை என்ன நலம்? ஒண்ணு பண்ணுங்க, இதை விட சிறப்பா திருப்பி திமுக ஆட்சிக்கு வந்தா இந்த 5 கிலோ அரிசி தேவையில்லை, விவசாயிகள் தட்டு மட்டுமே போடணும். அதே சிறந்த நலத்திட்டம். அப்படியே போனோம்னா வாங்கிட்டு திருப்பி பேசுறாங்க. எதுக்கு 5 கிலோ அரிசி எதுக்கு? தட்டை மட்டும் கொடுங்கப்பா, தட்டை மட்டும் கொடுக்கணும். அது அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்போ டிவியில பண்ண உடனே விளம்பரம். என்ன விளம்பரம் பார்த்தா, ஒரு அம்மா வந்து வந்துடும், நான் தினமும் பஸ்ஸுக்கு சாயங்காலம் இலவச பேர் விட்டுட்டாரு, ஒரு மாசத்துல 400 ரூபாய் மிச்சமாகுது, அந்த 400 ரூபாய் வச்சு காய்கறி மருந்து செலவுல வாங்கிக்கிறேன், சாயங்காலம் ரொம்ப நன்றி. நம்ம பார்த்தோம் அப்படிங்களாம்மா, சரி மதிப்பு என்ன பண்றாரு, அவரு டாஸ்மாக் சாப்பிட்டு போய் செத்து போயிட்டாரு, அதுக்கு சாயங்காலம் நன்றி சொல்லி விட்டுருங்க, அவரு சாயங்காலம் நன்றி சொல்லி விட்டுருங்க, சாயங்காலம் ரொம்ப நன்றி புதுசு செத்து போயிட்டாரு, பஸ் இலவசமா விட்டுட்டாரு, ரொம்ப நன்றி சாயங்காலம் சொல்லி விட்டுருங்க. இப்ப இந்த பக்கம் திரும்பி பார்த்தா சாயங்காலம் ஏற்றுட்டு போடுவாரு, இலவச பஸ் விடுறாங்கிறாரு. பெண்களுக்கு நான் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறேன், கல்லூரி பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறேன். கல்லூரி ஏங்க மாதம் 1000 ரூபாய் தரீங்க, தாலிக்கு தனியாக ஒரு திட்டம் இருந்துச்சு, 75,000 ரூபாய் கொடுக்க வேண்டியது, அதை குடிக்கிட்டு மாசம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. 25,000 ஏன் ஒழுங்கா இல்ல, 75,000 ஒழுங்கா கையில கொடுத்தா அவங்க அப்பா இருக்காரு, அவங்க அப்பா 20 ரூபாய் கொடுத்தா அன்னைக்கு மட்டும் 1000 ரூபாய் சரக்கு அடிச்சுட்டு மீதி 24,000 ரூபாய்க்கு போய் கல்யாணம் பண்ணி விட்டுறான். அதனால 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுத்தா டாஸ்மார்க்கு நேரா வந்துடும். அதான் வந்து திட்டம். இப்ப மாணவருக்கு லேப்டாப் அதுவே வச்சுட்டு அதுக்கு மாசம் 1000 ரூபாய் மாணவருக்கு லேப்டாப். இதெல்லாம் ஒரு திட்டம். இந்த 2 கட்சிகள் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும்
இது போல விளங்காத திட்டங்களை தான் போடுவாங்க. மற்றது உங்க குழந்தைகளை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அனுப்பணும். உங்க வீட்டு பிள்ளைங்களை நாம் தமிழர் கட்சி வந்து வேலைக்கு அனுப்பணும். அப்பதான் நீங்க போன்ற பேச வந்த எல்லாரும் நாங்க மட்டும் இல்லை, நீங்க போன்ற அத்தனை பேரையும் கேளுங்க. அவ்வளவு பேரும் அண்ணன் சீமான் வேலையை பேசுவாங்க. அவ்வளவு பேருக்கு பேசிப்பாருங்க. மண்ணை காப்பாற்றணும். இப்ப நம்ம வச்சுக்கல, மண்ணை காப்பாற்றணும், மலையை காப்பாற்றணும், நாட்டை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு அத்தனை பேருங்க. இதே உங்க பிள்ளை திமுக தடை பண்ணீங்கன்னா 200 ரூபாய் வாங்கிட்டு டாஸ்மாக் சாராயத்தை போட்டு எங்க கிடப்பான். இல்லன்னா கொஞ்சம் பெரிய பதவி வந்துட்டானா டாஸ்மாக் சாராயத்தை வாங்கி எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டு அவங்க உடம்பா கிடப்பான். இப்பதான் நடக்கும். உங்க பிள்ளைகளை நாம் தமிழர் கட்சி அனுப்பணும். இப்ப பாருங்க, இந்த 2 கட்சியில் எந்த கட்சி இருந்தாலும் டாஸ்மாக் வந்து ஒதுக்கி போறது கிடையாது. இந்த 2 கட்சியில் எந்த கட்சி இருந்தாலும் கஞ்சா ஒதுக்கி போறது கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு மேல போயிட்டாங்க. இப்போ ஆட்டு மண்ணை அல்ல தேவை இல்லை, மலை சேர்ந்து நம்ம வாங்கிக்கலாம். ஆட்டு மண்ணை அல்ல தேவை, மலை சேர்ந்து வாங்கிக்கலாம். ஆனா ஏன் மலை சேர்ந்து வாங்க முடியலன்னா, மலேசியா இருந்து வாங்கினா அது யூனிட்டுக்கு அவ்வளவு காசு மலேசியா கொடுத்துட்டு சப்ளை பண்ணலாம், சப்ளை பண்ணலாம். ஆனா இதே காலையில் அதிகமா ஃப்ரீயா அள்ளி சப்ளை பண்ணி நிறைய லாபம் பண்ணலாம். இதுதான் இப்ப டாஸ்மார்க்கும் அதே போலதான். டாஸ்மார்க் நம்ம வழியில் வாங்கணும்னா டாஸ்மார்க் அந்த பி பிராண்ட் ஓனருக்கு ஒரு காசை கொடுத்துட்டு நம்ம வந்து மீதி காசு வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் லாபமா கிடைக்கும். அதுக்கு மேல போதை பொருள் வித்தோம்னா 50 ரூபாய்க்கு வாங்கி 5000 ரூபாய்க்கு விற்கலாம். போதை பொருள் சிறந்த லாபம். இப்ப திமுக போதை வேண்டி நிறைய ஆரம்பிச்சாரு. முழுக்க போதை சப்ளை வந்து திமுக தான் பண்ணிட்டு இருக்கு. இந்த அம்மா சொன்னாங்க, நாகர்கோயில குழந்தைய கொண்டாங்க, இந்த குழந்தைய கொண்டாங்க, எல்லாம் போதை மாத்திரம் நேரா எளித கண்டுபிடிச்சிடலாம். டாஸ்மார்க்கு, கஞ்சாருக்கும் போதைக்கும் என்ன நிலைப்பாடு எளித கண்டுபிடிச்சிடலாம். சிறப்பா சொல்ற பாருங்க. ஒரு நேரம் வருவான், திராவிடம் தான் தமிழர்களை வாழ வைத்ததே அப்படின்னா வாயை ஊழலும் சொல்லணும். வாயை ஊழும் போது டாஸ்மார்க் நாட்டமோ கஞ்சா நாட்டமோ வந்துச்சுன்னா அவன் டாஸ்மார்க்கோ கஞ்சாவா அடிச்சிருக்கான். வாயை ஊழும் எந்த நாட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உஷாரா இருங்க, அவன் வேற மாட்டம் போட்டுருக்கான். திராவிடம் தமிழர்களை வாழ வைப்புன்னு சொல்றவன் வாயை ஊழும் வாசம் டாஸ்மார்க்கு வாசம் கண்டிப்பா போகலாம். எந்த காரணமும் கிடையாது. அப்போ இது போல இந்த போதையிலிருந்து தமிழகத்தை காப்பாற்ற நீங்க வாக்களிக்க சின்னம் வந்து நாம் தமிழர் கட்சியோட சீமான் சின்னம். நீங்க சின்னவாக சீமான் தான். சின்ன வந்து திருச்சிக்கு அறிவிப்போம். அது வரைக்கும் சீமான் தான் உங்களுக்கு சின்னமா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இப்ப எடப்பாடி வந்து ஒரு கோரிக்கையை முன்னெடுக்கிறாரு. முன்வைக்கிறாரு. தமிழர் உரிமையை மீட்போம், தமிழை காப்போம். இதுதான் எடப்பாடி தேர்தலுக்கு முன்வைக்கிறார். இது வந்து தமிழர் உரிமையை மீட்போம், தமிழை காப்போம். சரி, தமிழை காப்போம். திருப்பி திமுக பாட்டோம்னா திமுக தமிழை காப்போம், தமிழர் உரிமையை மீட்போம். தமிழர் உரிமையை மீட்கிறீங்க. சரிப்பா, உங்க 2 பேருக்கு யாரும் அடைய வச்சீங்க? இவங்க 2 பேருக்கு யாராவது அடைய வச்சுதான் மீட்க முடியும். அப்ப மாறி 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 2 திராவிட கட்சிகளும் தமிழை மீட்போம், தமிழை காப்போம், தமிழை மீட்போம், தமிழை காப்போம் சொல்லிட்டு அத்தனை தமிழர் உரிமைகளை எடுத்துட்டு போய் மாறுவாடு செய்து அடைய வச்சிருக்கீங்க. அது மீட்பு போற கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி தான். ஐயா தமிழர் ஐயா நாடாளுமன்றத்துக்கு போனாதான் தமிழரை உண்மையாவே மீட்க முடியும், தமிழ் உண்மையை காப்பாற்ற முடியும். என்னன்னா அடிக்கடி சொல்லுவாரு, இந்த சாலைகளை எங்குமே தமிழ் இல்லை, சாலைகள்ல எங்குமே தமிழ் இல்லை. காரணம் இரு திராவிட கட்சிகள் பாரு. ஒரு காலத்திலும் திராவிட கட்சிகள் தமிழை வளர்த்தாரு. என்ன சொல்லுவார்? சிறந்த உதாரணம் சொல்ற பாருங்க. இங்க பேசிட்டு இருக்கல, இந்த பக்கத்துல திமுக கல்வெட்டு இருக்கு, 3 எழுத்து போகுது. ஒற்றுப்பிழை 3 இருக்கு. கல்வெட்டு வச்சு கல்வெட்டுல தமிழ் செலுத்துறதே தமிழ்ல ஒற்றுப்பிழை இருக்குன்னா நீங்க எப்படி தமிழை வளர்க்க? இது திமுக பக்கத்துல அதிமுக பழகி இருக்கு, 12 ஒற்றுப்பிழை. அப்போ இந்த கட்சிகள்லாம் அவன் கல்வெட்டு அவன் பழகிய ஒழுங்கா வைக்கல. இது எங்க விளம்பர பழகையில ஒழுங்கு மாற்றப்படுறாங்க. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மட்டும்தான் தமிழரை மீட்போம், தமிழரை காப்போம். நீங்கள் வாக்களிக்க வேண்டியது நாம் தமிழர் கட்சிக்கு. ஐயா கார்மேகன் அவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்கள். அவர் தமிழர்களின் சார்பாக தமிழர்களை ஒதுக்கி வைப்பார், நமது பகுதிக்கு தேவையானவற்றையும் செய்து கொடுப்பார். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.